அடா தம்பி பஸ்ஸுக்கு வர நேரம் ஆச்சுடா. இவன் வர பைக் எடுத்துட்டு வரேன்னா வருவானா மாட்டானா தெரியலையடா. வரும் ஆனா வராது. தோப்பாண்ணா முக்குல முக்கிட்டு இருக்கான். பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? ஆமா. டேய் என்னடா பைக்ல உட்காந்து அசிங்கம் பண்ணிட்டு இருக்க? சும்மாறா மச்சான், நாட்டில் கொலை கொலை எவ்வளோ விஷயம் அநியாயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. மச்சான் நான் லாயர் ஆகிட்டேன், எல்லாருக்கும் நீதி வாங்கி தரலான்னு. இந்த கடையில போய் டீ வாங்கி தாடானாலே நீ டீ வாங்கி தர மாட்ட, இதுல நீதி வாங்கி தர போறியா? கருப்பு படம் பார்த்து தானே இந்த டைலாக்லாம் பேசிட்டு இருக்க நீ எல்லாம். கண்டுபிடிச்சிட்டாரு. ஏன் என்னடா சொல்றீங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சினிமா பைத்தியண்டா தம்பி. அவனை பத்தி தெரியுமா தெரியாத? இங்க வா, அவனை பத்தி நான் சொல்றேன். அவனை வர என்ன பண்ண தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? என்னதான் விட்டு போயிட்டீங்களே. ஐயோ படம் பார்த்து இவனு அதே மாதிரியே பேசுறானே. இல்லடா தம்பி, ராய் இன்டெலிஜென்ட் படம் ஒன்று பார்த்துட்டு வந்தான். பார்த்துட்டு வந்துட்டு அதோட சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருந்திருக்கான், அவங்க அம்மா போய் குப்பையை போட்டு வாடான்னு சொல்லியிருந்திருக்காங்க. குப்பையை போடுறதுனா எப்படி போய் போடுவோம்? நம்ம தூக்கிட்டு போய் போட்டுட்டு வேலையை பார்ப்போம். ஆனால் இந்த நாய் என்ன தெரியுமா பண்ணியிருக்கு? கருப்பு கூலிங் கிளாஸு, கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிட்டு குப்பை மூட்டையை தூக்கி ஷோல்டரில் போட்டுட்டு நடந்து வந்திருந்தேன். அந்த நாயை சும்மா பார்த்தாலே திருட மாதிரி தான் இருப்பான். இந்த மாதிரி கேட்டப்பில் யோசிச்சு மட்டும் பாரு எவ்வளோ கேவலமாக மாறிலாம் இல்லை, அவன் திருடன் தான். அதனால தான் அவனை போட்டு பொழந்துருக்கான். இப்படி தான் பண்ணி தர்மடி வாங்கினான். அவனை நம்பி நீ வேற வண்டி கேட்டிருக்க. சரி, கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பாத்தியா, இருட்டுனதுக்கு அடுத்து கோர்ட்டுக்கு போறேன்னு போயிட்டு இருக்கான். கன்ஃபார்ம் இவன் பைத்தியம் தானா? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. என்ன அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்ல மட்டும் ட்ராப் பண்ணியிருப்பா. அந்த பைத்தியத்தை விடுங்க, நான் உங்க பஸ் ஸ்டாப்ல விடுறேன். நடத்தே கூட்டிட்டு போவோம் போல இருக்கே.